Hello students, நம்ம 12th chemistry hydroxy compounds and ether lessonல இதுக்கு முன்னாடி oxidation of glycerol பார்த்தோம். இப்போ uses of alcohol பார்க்கலாம். ஆல்கஹால் வந்து நிறைய விதத்தில் நமக்கு இண்டஸ்ட்ரியல்லையும் சரி இல்லை இண்டஸ்ட்ரியல்லையும் சரி இல்லை மெடிக்கல்லையும் சரி நமக்கு நிறையா விதத்தில் யூஸ் ஆகுது. அதில் ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தனால், அதாவது CH3OH. இந்த மெத்தனால் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. சால்வெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை கரைக்கிறதுக்காக, அதாவது பெயிண்ட்டு, வார்னிஷு, செலாக்குங்கிறது ஒரு டைப் ஆஃப் ரெசின், ஓகேங்களா. அப்புறம் கம்ஸு, சிமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மெத்தனால் பார்த்திங்கன்னா டைஸு, ட்ரக்ஸு, பெர்ஃப்யூமு, ஃபார்மால்டிகைடு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு, நம்ம பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கு, கலர் சாயங்கள் தயாரிக்கிறதுக்கு, ஃபார்மால்டிகைட் தயாரிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எத்தனால் C2H5OH. இந்த எத்தனால் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெயிண்ட்டு, வார்னிஷ். நமக்கு மெத்தனாலும் பெயிண்ட் வார்னிஷ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எத்தனாலும் பெயிண்ட் வார்னிஷ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஈத்தர் தயாரிக்கிறாங்க, குளோரோஃபார்ம், அயோடோஃபார்ம், இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட் தயாரிக்கிறதுக்கும் எத்தனால யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டைஸ், சாயங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் சோப்ஸ், கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய சோப்புகள் தயாரிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா இந்த எத்தனாலை வந்து பெட்ரோலுக்கு ஒரு சப்ஸ்டிடியூவண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பவர் ஆல்கஹாலுங்கிற பேரில் எத்தனால பெட்ரோலுக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பவர் ஆல்கஹால் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஏரோப்ளைன் ஃபியூயல்ஸில் யூஸ் ஆகுது, சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நம்ம பயாலஜி லேப்லலாம் நம்ம ஸ்பெசிமன்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா. இப்போ ஏதாவது ஒரு கிட்னியோ இல்லை ஒரு ஹார்ட்டோ நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு லிக்விட் ஊற்றி அதை பாதுகாத்து வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஸ்பெசிமன்ஸ் தயாரிக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எத்திலீன் கிளைக்கால் இது CH2OH. இந்த எத்திலீன் கிளைக்கால் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரேடியேட்டரில் ஒரு சில ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ரேடியேட்டர் கூலண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆன்டி ஃப்ரீசராக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா இதோட டைநைட்ரேட், அதாவது நம்ம டிஎன்ஜி டைநைட்ரோ கிளைக்கால் படித்தோம் இல்லைங்களா. அந்த டைநைட்ரேட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ், வெடி மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து டிஎன்ஜி, அதாவது ட்ரைநைட்ரோ கிளிசரால் கூட இதை மிக்ஸ் பண்ணி வெடி மருந்தாக நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா கிளிசரால் தான் நம்ம கடைசியாக பார்த்தது. கிளிசராலோட யூசஸ் பார்க்கலாம். CH3OH. இது வந்து நம்ம பேக்கரிஸில் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரெட்டு, அப்புறம் கேக்ஸு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஸ்வீட்னிங் ஏஜெண்ட்டாக இதை யூஸ் பண்ணுறாங்க, சுகர் கூட மிக்ஸ் பண்ணி. அப்புறம் பியூவரேஜஸ் தயாரிக்கிறதுக்கு, குளிர்பானங்கள் தயாரிக்கிறதுக்கு இதை ஸ்வீட்டனிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு, டிரான்ஸ்பரண்ட் சோப், அதாவது அழகு சாதன பொருட்கள், கண்ணாடி மாதிரி இருக்க சோப்பெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த கிளிசராலை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா லூப்ரிகன்ஸ், வாட்சுக்கு லூப்ரிகன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. பிரிண்டிங் இங்க்ஸ் தயாரிக்கிறாங்க, ஸ்டாம்ப் பேட் இங்க்ஸ் தயாரிக்கிறாங்க. நம்ம கடிகாரத்துக்கு உள்ள மிஷினெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான லூப்ரிகன்ஸாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இதுவும் எக்ஸ்ப்ளோசிவ், டைனமைட், கார்டைட், அந்த மாதிரி வெடிப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த கிளிசராலை சைனா கிளே கூட மிக்ஸ் பண்ணி வெடி மருந்து செய்கிறாங்க. எந்த மாதிரி வெடி மருந்துகள் செய்கிறாங்க? டைனமைட், கார்டைட், இதெல்லாம் செய்கிறாங்க, ஓகேங்களா. இதுதான் யூசஸ் ஆஃப் ஆல்கஹால். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 12th கெமிஸ்ட்ரி ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர் லெசனில் இதுக்கு முன்னாடி யூசஸ் ஆஃப் ஆல்கஹால் பார்த்தோம். இப்போது அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால் பார்க்கலாம். பிரான்ஸ்டன் தியரி படி எந்த ஒரு எலமெண்ட் புரோட்டானை, அதாவது H+ ரிலீஸ் பண்ணுதோ அதுதான் வந்து ஆசிட்.
அதோட டெண்டன்சி இந்த H ப்ளஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான டெண்டன்சி யார்கிட்ட ஹையாக இருக்கோ அது வந்து ஹையர் ஆசிட் அப்படின்னுட்டும், யார்கிட்ட இந்த H ப்ளஸ்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி கம்மியாக இருக்கோ அவங்க லோயர் ஆசிட்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு ஆசிட் இருக்குது அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கிற புரோட்டானை ரிலீஸ் பண்ணும். புரோட்டான் என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ், மேக்ஸிமம் H ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த H ப்ளஸ்ஸை யாரால் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண முடியுதோ அவங்களுக்கு யாருக்கு அந்த டெண்டன்சி இருக்கோ அவங்க வந்து ஹையர் ஆசிட்ஸ் அப்படின்னுட்டும், யாரால் இந்த H ப்ளஸ்ஸை ரொம்ப ஸ்லோவாக ரிலீஸ் பண்ண முடியுதோ அவங்க லோயர் ஆசிட்ஸ் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. இந்த ஆசிடோட டெண்டன்சியை கால்குலேட் பண்ணுறதுக்காக KA அப்படின்னு ஒரு கான்ஸ்டண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த KA அப்படின்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர். டிசோசியேஷன் இந்த KAவோட வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ராங். கேயோட வேல்யூ வீக்காக இருந்ததுன்னா அது வந்து வீக் ஆசிட், அதாவது ஹையர். இப்போ கேயோட வேல்யூ அதிகமாக இருந்தால் அது ஸ்ட்ராங் ஆசிட்னும், கேயோட வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா அது வீக் ஆசிட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது ஆல்கஹாலையும் வாட்டரையும் கம்பேர் பண்ணணும். இப்போ ஒரு அல்கைல் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா ROH, இதே ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா HOH. இப்போ பார்த்தீங்கன்னா ROH எப்படி பிரியும்? R ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் பிரியும். இதே வாட்டர் எடுத்துட்டிங்கனாலும் H ப்ளஸ்ஸாவோ OH மைனஸாகவும் தான் பிரியும். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அல்கைல் குரூப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரோட்டான் டொனேட்டிங் குரூப். இது வந்து இதுக்கிட்ட இருக்கிற புரோட்டானை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது இங்கே இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங், எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது இந்த H ப்ளஸ்ஸால் அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு இந்த ஓவை விட்டுட்டு H ப்ளஸ்ஸாக வெளியில் வர முடியாது. ஸோ இதோட டெண்டன்சி ஆஃப் புரோட்டான் ரிலீஸ் வந்து ரொம்ப கம்மி, இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதே ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக இங்கே இருக்கிற எலக்ட்ரானை கொடுத்துட்டு H ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடும். ஸோ இதோட டெண்டன்சி ஹையாக இருக்கும். அப்போ கம்பேரிட்டிவ்லி ஆல்கஹாலை கம்பேர் பண்ணும்போது வாட்டரே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் தான். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட்னாலும் வாட்டர் நம்ம ஜென்ரலாகவே குடிக்கலாம். அப்போ இதை விடவே ஆல்கஹாலோட அசிடிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, மெத்தனாலை தவிர. மெத்தனாலை வந்து வேப்பர் ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வாட்டரை விட ஹையராக இருக்கும். பட் லிக்விட் ஸ்டேட்டில் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்காக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனால் எடுத்துக்கலாம், CH2OH react with the active metal. ஆக்டிவ் மெட்டல்னால் என்னது? ரொம்ப சீக்கிரமாக ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு மெட்டல். அப்போ நம்ம சோடியம் எடுத்துக்கிறோம். ஏன் சோடியம் ஆக்டிவ் மெட்டல்னால், ஜென்ரலாக சோடியம் பார்த்திங்கன்னா வெளியிலேயே வைக்க மாட்டாங்க. நார்மலாக அது வந்து காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தோட ஆக்சிடைஸ் ஆனாலுமே அது வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை கெரசினில் போட்டு ரொம்ப சேஃபாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஆக்டிவான மெட்டல். இதை நம்ம இது கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அல்காக்சைடு ஃபார்ம் ஆகும். CH3CH2ONAவாகவும் H2ஆகவும் பிரியும். அப்போ இதை ஈக்குவலைஸ் பண்ணால் இங்கே H2 இருக்குது, அப்போ இங்கே 2 போடலாம். அப்போ இங்கே மெத்தில் 2 போடணும், எண்ணெய் 2 ஆயிரும். அப்போ இந்த பக்கமும் 2 போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இப்படி உங்களுக்கு H ப்ளஸ்ஸை ரிலீஸ் பண்ணும். அதாவது ஒரு ஆக்டிவ் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது இது ஈஸியாக அதோட H ப்ளஸ்ஸை கொடுக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு ஆல்கஹால் வந்து OH கூட இருக்கிறத விட இந்த OHஐ ரிலீஸ் பண்ணிவிட்டு அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹாலோட அசிடிட்டியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரைமரி ஆல்கஹால்னால் CH3OH, அதாவது OH அணிஞ்சிருக்கிற கார்பன் கூட ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் மட்டும் இருக்கலாம். இதை வந்து இங்கே CH2ஆக கூட இருக்கலாம். CH2
CH3 இப்படி கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதே செகண்டரி ஆல்கஹால்னால் OH அணைஞ்சிருக்கிற கார்பன் கூட 2 அல்கைல் குரூப் இருக்கணும்னு நம்ம படிச்சிருக்கோம். CH3. இதே டெர்ஷரி ஆல்கஹால்னால் OH அடைஞ்சிருக்கிற கார்பன் கூட 3மே அல்கைல் குரூப்பாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது இதோட அசிடிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் சொல்லியிருக்கோம் எப்போவுமே இந்த அல்கைல் குரூப் வந்து உங்களுக்கு புரோட்டானை வந்து கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் டொனேட்டிங்காக தான் இருக்கும். இதிலேருந்து எலக்ட்ரான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த OHக்கு. அப்போது இந்த ஓவோட எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக H+ வெளியே வர முடியாது. இங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு அல்கைல் குரூப்பு தான் இருக்குது. பட் இந்த இடத்துல இந்த கார்பனை சுற்றி இங்கே இது ஒரு அல்கைலு, இது ஒரு அல்கைல், 2 அல்கைலும் சேர்த்து இதுவும் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், இதுவும் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் க்ளவுட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதில் H+ஆக வெளியில் வர்றது இன்னுமே கஷ்டமாக இருக்கும். இதே டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்திங்கன்னா இந்த 3 அல்கைல் குரூப்புமே அது எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னமும் இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா இந்த H+ இதை கம்பேர் பண்ணும்போது இதிலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹாலை விடவும் செகண்டரி ஆல்கஹாலை விடவும் டெர்ஷரி ஆல்கஹால் வந்து வீக்காக இருக்கும். ப்ரைமரி ஆல்கஹால் ஃபஸ்ட் வீக்கஸ்ட், அதை விட வீக்கஸ்ட் செகண்டரி ஆல்கஹால், அண்ட் அதை விட ரொம்ப வீக்கஸ்ட் டெர்ஷரி ஆல்கஹால். சரிங்களா? இப்போது இதுக்கான டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி ஆல்கஹாலோட டிசோசியேஷன் வேல்யூ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ka = 1.3 × 10⁻⁻16 அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டரோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்னா Ka = 1.8 × 10⁻⁻16 இருக்கும். ஆனால் ஆல்கஹாலோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்கும்? 10⁻⁻18 இருந்து 10⁻⁻16 வரைக்கும் தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, பட் இங்கே அதுக்கான வேல்யூ கிடையாது. அப்போ வாட்டரை கம்பேர் பண்ணும்போது ஆல்கஹாலோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ரொம்ப கம்மி, Ka வேல்யூ ரொம்ப கம்மி. அப்போது இந்த செகண்டரி ஆல்கஹாலோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.2 × 10⁻⁻17. இதே டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா Kaவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 1 × 10⁻⁻18 இருக்கும். 1 × 10⁻⁻18 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு அதிகமாக இருக்கும், செகண்டரி ஆல்கஹாலுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், -16னா ஒரு 16 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1.3 வரணும். இங்கே வந்து 17 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 3.0 வரணும். இந்த இடத்துல 18 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு 1 வரணும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ஹையராக இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த ஆல்கஹால் வந்து ஆசிடோட பேஸாகவும் ரியாக்ட் பண்ணும். இப்போ பேஸ் அப்படின்னா என்ன? OH- ரிலீஸ் பண்ணும். பேஸ் அப்படின்னா OH- ரிலீஸ் பண்ணும். அந்த டெண்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஆல்கஹாலை எடுத்து நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னு வைங்களேன், அது பிரியுமா? இது ஒரு ஆல்கஹால், இதை வந்து வாட்டர் கூட ட்ரீட் பண்ணுறோம், H+ OH- நம்ம இதை ரியாக்ட் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இங்கே எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த புரோட்டானை அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா CH3 CH2O+, ஏன்னா ஒரு எலக்ட்ரான் போனதுனால ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே ஒரு H அட்டாச் ஆகி, இந்த H போய் இங்கே அட்டாச் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு H இருக்குது, மீதி என்ன இருக்கும்? OH- இருக்கும். ஸோ ஆல்கஹால் வந்து ஒரு பேஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி அசிடிட்டி ஆஃப் ஃபீனால் பார்த்தோம். அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால் பார்த்தோம். இப்போது அசிடிட்டி ஆஃப் ஃபீனால் பார்க்கலாம்.
ஃபீனால்னால் என்ன? ஒரு அரைல் குரூப் கூட ஒரு OH இணைஞ்சிருந்தா இது வந்து ஃபீனால் அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ இந்த ஃபீனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு அல்கைல் ஆல்கஹால் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதோட அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு அரோமேட்டிக் ஆல்கஹாலோட அசிடிட்டி வந்து அரோமேட்டிக் ஃபீனாலோட அசிடிட்டி வந்து ஒரு அலிஃபேட்டிக் ஆல்கஹாலோட ஹையராக இருக்கும். இதுக்கான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். C6H5OH ரியாக்ஷன் வித் NaOH கூட ரியாக்ட் ஆகுது. NaOH கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ என்ன நடக்கும்? இப்படி ஒரு இந்த C6H5OH C6H5 இந்த OH இந்த H கூட சேர்ந்து இந்த OH இந்த இங்கே இருக்கிற ஒரு H கூட சேர்ந்து H2Oவாக வெளியில் போயிடும். அப்படி வெளியில் போயிடுச்சுன்னா மீதி இந்த ஓவும் இந்த Naவும் ஜாயின் ஆகிக்கும். புரியுதுங்களா? ONA ப்ளஸ் H2O இப்படி வெளியில் போயிடும். இப்போது எப்படி இது ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா பாருங்கள். C6H5OH ப்ளஸ் H ப்ளஸ் OH மைனஸ்ன்னு இருக்குன்னா இங்கே உங்களுக்கு எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் இருக்கும். இது போயிட்டு Na ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் இருக்கும். இந்த O போய் இந்த NAவை அட்டாக் பண்ணிவிட்டு இந்த H போயிட்டு இது கூட ஜாயின் ஆகி வெளியில் போயிடும். அப்போ இங்கே NaOHன்னு வெளியில் வரும். NaOH. அப்போ C6H5O ப்ளஸ் Na இங்கே H இருக்கும், மீதி இங்கே OH மைனஸ் இருக்கும். அப்போது இந்த H தன்னோட பாண்டை இங்கே கொடுத்துட்டு H ப்ளஸ்ஸாக இது கூட போய் ஜாயின் ஆகிக்கும். புரியுதுங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபீனால் வந்து நார்மலாக OH கூட ஜாயினாக இருக்கிறத விட ஒரு அல்காக்சைடாக இருக்கும்போது தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு HCl இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ H ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? இந்த Cl மைனஸ் தான் முதல்ல வெளியில் போகும். ஸோ இதுக்கு பேர் மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதே ஒரு H ப்ளஸ் இப்போ இதுலேருந்து ப்ரோட்டான் ரிலீஸ் ஆகுது. இப்போ CH3OH இருக்குன்னா இந்த CH ப்ளஸ் இந்த CH ப்ளஸ்ஸில் நடக்கக்கூடிய இண்டக்டிவ் எஃபெக்டை ப்ளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் காரணமாக தான் ஒரு ஃபீனால் வந்து ஆல்கஹாலை விடவும் ஸ்ட்ராங்கான ஆசிடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது இன்னொரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H5OH இங்கே எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். H2O கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா இது வந்து ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷனாக இருக்கும். பாருங்கள் என்ன நடக்கும்? C6H5O ப்ளஸ்ஸாகவும் இந்த H போயிட்டு இந்த இடத்துல ஜாயின் ஆகிக்கும். அப்போ உங்களுக்கு H3Oவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து இண்டக்டிவ் இது வந்து O மைனஸாக O ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இது வந்து அல்காக்சைடாக இருக்கிறதுக்கு தான் இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபீனால் வந்து 25 டிகிரி சென்டிகிரேடில் இருக்கும்போது இதோட டிஸோசியேஷன் கான்ஸ்டன்ட் எவ்வளோவா இருக்கும்னா 1 × 10⁻⁻10 இருக்கும். இதே ஒரு ஆல்கஹால் ஒரு அல்கைல் ஆல்கஹால் ஒரு அலிஃபேட்டிக் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோன்னா இதோட இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து
எவ்வளோ இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம், 10 to the power of minus 18லேருந்து 10 to the power of minus 16 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு அரோமேட்டிக் OH இருக்கிற ஃபீனால் தான் உங்களுக்கு வந்து டிஸ்அசோசியேட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால தான் இது ஸ்டேபிளாக இருக்குது. இந்த OH வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி ஒரு அல்காக்சைடாக ஃபார்ம் பண்ணும்போது தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சப்ஸ்டிடியூஷனல் ஃபீனால், சப்ஸ்டியூஷன் ஃபீனால்னா என்ன, இப்போ ஒரு ஃபீனால் இருக்குன்னா அது கூட ஒரு CH3 இருக்கலாம், இல்லை NH2 இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் கூட ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதோட அசிடிட்டி லோவாக இருக்கும். எலக்ட்ரான் டொனேட்டிங் அப்படின்னா இப்போ ஒரு CH3 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புன்னு சொன்னோம். இப்போ வந்து இது CH3 கூட இருந்ததுன்னா இது வந்து இதோட அசிடிட்டி வந்து லோவாக இருக்கும். இதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கூட இருந்ததுன்னா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னா எந்த மாதிரி குரூப்பு, NO2 Cl2 இந்த மாதிரி இருக்கும்போது இதிலேருந்து ஒரு H+ வெளியில் போயிடும். அப்போ இதோட அசிடிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் நிறையா pKa வேல்யூ, நிறைய எலமெண்ட்ஸோட pKa வேல்யூ கொடுத்துருப்பாங்க. pKa வேல்யூ அப்படின்னா ஒன்றும் கிடையாது, Ka ஓட லாக் வேல்யூ தான். pKa ஈக்குவல் டு எப்படின்னா pKa ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் Ka, இதுதான் pKa. அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, pKa வேல்யூ வந்து அசிடிட்டி எந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அதோட அசிடிட்டி வந்து லோவாக இருக்கும். எதுக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அதுக்கெல்லாம் அசிடிட்டி லோவாக இருக்கும். இதே Ka வேல்யூ எதுக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அதோட வேல்யூ அதுக்கு வந்து அசிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் Kaக்கும் pKaக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.